அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இறைவன் மீதான நம்பிக்கை ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்க முடியுமா? இறைவனை குறித்து பொதுவாக நாத்திகர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வியாகும் இது. அறிவியலில் இறைவன் இருப்பதற்கான ஆதாரம் எங்கே உள்ளது? நமது நம்பிக்கைகளின் அடிப்படை நாம் பார்ப்பதிலும் நாம் பரிசோதிப்பதிலும் இருக்கிறது. அதற்கு குறைவான எதுவும் தன்னளவில் பகுத்தறிவுக்கு முரணானதாகவே இருக்கிறது. இந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்கு நாம் ஆதாரம் என்பதன் எவிடன்ஸ் தன்மையை குறித்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஏதேனும் ஒன்று உண்மையா இல்லையா என்று நாம் கண்டறிய துவங்குவதற்கு முன் அந்த ஆய்விற்கான சரியான வழிகளைத்தான் நாம் பயன்படுத்துகின்றோமா என்பதனை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு ரோஜாவின் நறுமணத்தை காது கொண்டு கேட்க முடியாது, அல்லது சர்க்கரையின் இனிப்பு சுவையை நீங்கள் கண் கொண்டு பார்க்க முடியாது. அறிவியல் உண்மைகளை கண்டறிவதற்கான வழிவகை நிச்சயமாக ஆத்மீக உண்மைகளை கண்டறிவதற்கான வழிவகையை விட்டும் முற்றிலும் மாறுபட்டதாகும். இதற்கான காரணம் என்னவென்றால், நாம் அறிவியலில் ஒரு பௌதிகமான நிகழ்வை, மெட்டீரியல் ஃபெனாமினாவை பரிசோதித்து பார்க்கிறோம். ஆனால் இறைவன் அல்லது கடவுள் அவன் உண்மையிலேயே இருக்கின்றான் என்றால் அவனே பௌதீக பிரபஞ்சத்தின் படைப்பாளனாக இருக்க வேண்டும். அவனே ஒரு பௌதீகமான விஷயம் என்றால், ஃபிசிக்கல் மேட்டர் என்றால், அவனை எப்படி படைத்து கொள்ள முடியும்? படைப்பாளன் படைப்பாக முடியாது. மாறாக அவனுடைய தன்மை அவனுடைய படைப்பின் தன்மையை விட்டும் மாறுபட்டதாக இருந்தால் பிறகு அவனை கண்டறிவதற்கான ஆய்வு செய்வதற்கான வழிவகைகளும் மாறுபட்டதாகவே இருக்க வேண்டும். இருப்பினும் கடவுளை நம்முடைய பௌதீக புலன்களை கொண்டு, ஃபிசிக்கல் சென்சஸை கொண்டு அடையவே முடியாது என்றால் அதன் பொருள் அவன் இருப்பதற்கான ஆதாரமே இல்லை என்றாகிவிடுமா? இறைவனை நம்பக்கூடியவர்கள் இறைவனின் இருப்பு என்பதனை நீங்கள் ஒருபோதும் தவறு என்று நிரூபிக்க முடியாத கருத்தாக மாற்றிவிட்டார்களா? நிச்சயமாக இல்லை. இறைவன் இருப்பதற்கான நேரடியான பௌதீக ஆதாரம் உங்களுக்கு கிடைக்காது என்ற காரணத்தினால் அவன் இருப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லவே இல்லை என்று பொருளாகிவிடாது. எவிடன்ஸ், சான்று என்பது பல்வேறு தோற்றங்களை கொண்டதாக இருக்கிறது. அறிவியலிலும் கூட நம்முடைய பௌதீக புலன்களால் அடைய முடியாத பல்வேறு விஷயங்களை நாம் நம்புகின்றோம். ஏனென்றால் அவற்றிற்கான ஆதாரத்தை, சான்றை நாம் பிற வழிகளில் பெறுகின்றோம். இதற்கான நல்ல உதாரணம் கரும்பொருள் மற்றும் கருப்பு ஆற்றலின் விஷயமாகும். அதாவது டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி. பிரபஞ்சத்தின் அமைப்பில் 95% இவை இரண்டு மட்டும்தான் சேர்ந்து உள்ளன என்று அண்டவியல் அறிஞர்கள், அதாவது காஸ்மாலஜிஸ்ட் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதில் நகைப்புக்குரிய விஷயம் என்னவென்றால், நம்மால் இவை இரண்டையும் பார்க்கவே முடியாது. அதனால்தான் நாம் அவற்றை டார்க், கருப்பு, இருட்டு என்று அழைக்கின்றோம். அவற்றின் இருப்பை நம்முடைய மிகவும் அதிநவீன அறிவியல் உபகரணங்கள் கொண்டு அளக்கக்கூட முடியாது. மாறாக அவை இருக்கின்றன என்று நாம் நம்புவதற்கான ஒரே காரணம் என்னவென்றால், நமது பிரபஞ்சத்தில் சில விஷயங்கள் நமக்கு புலப்படவில்லை, தன்னளவில் அவை அறிவுக்கு பொருத்தமானதாக இல்லை என்பதை நாம் கண்டுள்ளோம். வெளிப்படையான எந்த காரணமும் இல்லாமல் ஒளியானது அண்ட பெருவழியில் பயணிக்கும் பொழுது சிதைவடைவதை நாம் காண்கின்றோம். அதாவது லைட் டிஸ்டார்ஷன் என்று அழைப்பார்கள். கேலக்சிஸ் என்னும் விண்மீன் மண்டலங்களின் விளக்கிட முடியாத சுழற்சி, வினோதமான வடிவங்கள், வேகமாக விரிவடைந்து கொண்டே செல்லும் நமது பிரபஞ்சம், இவையெல்லாம் ஏன் நடக்கின்றன என்று எவராலும் நமக்கு சொல்லவே முடியாது. அறிவியலாளர்கள் இத்தகைய நிகழ்வுகளை மிகவும் கவனமாக ஆராய்ந்த பொழுது அவர்கள் இவற்றிற்கு பின்னால் மறைமுகமான ஆற்றல்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றன என்பதனை உணர்ந்து கொண்டார்கள். அவை அங்கே இருக்கின்றன என்று இதற்கு முன் நாம் உணர்ந்ததில்லை. அவர்கள் இந்த மறைமுகமான ஆற்றல்களை கரும்பொருள் டார்க் மேட்டர் என்றும், கருப்பு ஆற்றல் டார்க் எனர்ஜி என்றும் அழைக்கின்றார்கள். இதனை பற்றி சிந்தித்து பாருங்கள். நம்முடைய பௌதீக புலன்களாலும், பிசிக்கல் சென்சஸாலும், நம்முடைய அப்பரட்டஸ் உபகரணங்களாலும் பௌதீக பிரபஞ்சத்தின் 5% பகுதியைத்தான் கண்டறிய முடியும் என்றால் இதனை படைத்த இறைவனை கண்டறிவதற்கு நமக்கு என்ன சாத்தியக்கூறு இருக்கிறது? உண்மையின் நுட்பமான ஆழமான அடுக்குகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள விரும்பினால் நம்மை சுற்றியுள்ள உலகத்தில் அவற்றின் விளைவுகளை, தாக்கங்களை நாம் பார்க்க வேண்டும் என்று தெரிகிறது. இறைவன் இருக்கின்றானா என்ற கேள்வியின்பால் நாம் திரும்பும் பொழுது நம்மிடம் ஒரே ஒரு மிகவும் எளிதான கேள்விதான் எஞ்சியிருக்கிறது. நாம் இறைவனுக்கு பொதுவாக வழங்குகின்ற பண்புகளை கொண்ட அந்த இருப்பு இல்லாமல் நம்முடைய பிரபஞ்சம் அறிவுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா? ஒரு உயர்ந்த சக்தி இல்லாமல் அறிவியலே கூட அறிவிற்கு பொருத்தமானதாக இருக்கிறதா? மேலும் அறிய நம்முடைய அடுத்த காணொளியையும் பாருங்கள். தொடரும் இன்ஷா அல்லாஹ். Thanks for watching this Rational Religion video. Be sure to subscribe to us on YouTube, as well as following us on social media. And if you want even more content, check out our website, rationalreligion.co.uk.